இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மறுபடியும் இந்த சபையிலே எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த பிரதருக்கும் சிஸ்டருக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான டே இல்லை? என்ன டே? மகளிர் தினம். அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம முதல்ல ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் வரலாற்றுலேயும் சரி வேதத்துலேயும் சரி பெண்களோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவங்களா, வீட்டில் வேலை செய்கிறவங்களா, பொது இடங்கள்லையோ ஒரு பொதுவான காரியங்களை குறித்து பேசுகிறதுக்கான உரிமை மறுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கூட கிடையாது. ஆண்களும் பெண்களும் ஒரே வேலை பார்ப்பாங்க. ஆனால் சம்பளம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு குறைவாக இருக்கும். அதுதான் அன்றைய நிலைமை. வரலாற்றில் இப்படி தான். இந்திய தேசத்தோட வரலாற்றை பார்த்தோன்னா வெளியில் சொல்ல முடியாத நிலைமைகளில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்த இந்த உலகத்தில், இந்த நாட்டில் நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு சுதந்திரமாக இந்த இடத்துல ஆராதிக்க வச்சிருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க இல்லையா? அதற்காக முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்படி நம்மளாம் வெளியே பேசவோ ஆராதிக்கவோ ஒரு காலத்தில் உரிமை கிடையாது. இன்னைக்கு தேவன் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். யார் எப்படி நினைச்சாலும் வேதத்தில் ஏசப்பா மட்டும் எப்படி நம்ம பெண்களை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு உயர்வாகவே பார்த்தாங்க, ஒரு கணத்தோட பார்த்தாங்க. ஏசு நினச்சிருந்தா, பிதா நினச்சிருந்தா எப்படினாலும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம். அதாவது மெல்கிசேதேக்கு ஆசாரியரும் ராஜாவுமானவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் எப்படின்னா அவருக்கு தாய் தந்தை வரலாறு இல்லாதவர் அப்படின்னு வேதத்தில் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு தாய் தந்தை வரலாறு இல்லாதவராக இந்த உலகத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மரியாள்ன்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் பெண்ணை கனப்படுத்தி இந்த உலகத்துக்கு மீட்பராய் ஒரு பெண்ணின் மூலமாக பிறந்தார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உயிர் தெழுந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் தரிசனம் கொடுத்தது யாருக்கு தான்? மகதலேனா மரியாள்ன்ற பெண்ணுக்கு தான். அப்போ நம்மளாம் ரொம்ப விசேஷித்தவர்கள் இல்லையா? யாரு கண்ணுக்கு நம்ம விசேஷமாக இருக்கமோ இல்லையோ, ஆனால் நம்ம யாரு கண்ணுக்கு விசேஷம்? ஏசப்பா கண்ணுக்கு எல்லாருமே, ஆண்களும் சரி பெண்களும் சரி விசேஷித்தவர்கள், பெண்கள் இன்னும் விசேஷித்தவர்கள். அப்படி தானே? ஆமே. ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சில வேதத்திலேருந்து சில பெண்களுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலான்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் கரேஜ் அண்ட் அத்தாரிட்டி, அதாவது தைரியமும் அதிகாரமும். ரெண்டாவது காரியம் ஃபெய்த் அண்ட் ஹியூமிலிட்டி, விசுவாசமும் தன்னடக்கமும் அல்லது தாழ்மையும். மூன்றாவது லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அன்பும் தியாகமும். நாலாவது காரியம் அர்ப்பணிப்பும் காத்திருத்தலும். இந்த 4 காரியத்தை குறித்து வேதத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி இருந்தாங்கன்றது அந்த வாழ்க்கையை வச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது கரேஜ் அண்ட் அத்தாரிட்டி, தைரியமும் அதிகாரமும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 6ஆம் வசனம். ஆமென். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? பாராக் சிசேரா கதை. சரி, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த கதை என்னன்னு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவார்? அவங்களுடைய எதிரிகள்கிட்ட இருந்து பகைவர்கிட்ட இருந்து காப்பாற்றுவார். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அகைன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? தேவனை மறந்துடுவாங்க. திரும்ப அவங்களுடைய எதிரிகளோட கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுடைய ராஜாவாகிய யாபின்றவருடைய கையில் தேவன் கொஞ்ச காலம் ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த ராஜாவுக்கு சிசேரான்ற ஒரு சேனாதிபதி இருந்தார், கமாண்டர் இருந்தார்.
அவருடைய பலம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருக்கு என்ன இருக்கான், 900 ரதங்கள் இருக்கான், சேனைகள், நிறைய சேவகர்கள் எல்லாம் இருக்காங்களாம். அப்படிப்பட்ட அந்த சிசேரான்றவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் சும்மா இல்லை, ரொம்ப கொடுமையாக என்ன செஞ்சான், அவங்கள வழி நடத்தினான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் நோக்கி கூக்குரலிடுறாங்க, எப்படி எகிப்தில் கூப்பிட்ட மாதிரி. அப்போ தான் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரை வச்சுருந்தார் அப்படின்னா, இந்த தெபோரால்ன்ற ஒரு பெண்ணை தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல நியாயம் விசாரிக்க வச்சுருந்தார். அவங்க தான் இந்த வசனத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நெப்தலி வம்சத்தில் இருக்கக்கூடிய பாராக்குன்ற அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ என்ன செய், 10,000 ஜனங்களை கூட்டிக்கிட்டு நீ போ. அப்போ தேவன் முன்னுடைய கையில் யாரை ஒப்பு கொடுப்பாரு, இந்த சிசராவை ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உடனே இந்த பாராக் சரின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்தால் நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ண போவேன், நீங்கள் வராட்டினா போக மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ நியாயாதிபதிகள் 4:9 வாசிக்கலாம். அப்போ பாராக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆள், அவனை நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்தது. அப்போ தான் தெபோரால் சொல்கிறாங்க, நீ போவ, அந்த யுத்தத்தில் நீ பங்கு பெறுவ, ஆனால் அந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும், ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ யாருன்னு நம்ம பார்க்கலாம். அதேபடி அந்த மலைக்கு போகிறாங்க இந்த ஜனங்கள். பள்ளத்தாக்குக்கு யார் போகிறா அப்படின்னு கேட்டால் இந்த சிசராவுடைய படை போகுது. அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா, நியாயாதிபதிகள் 4:14 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பாராக்குக்கு முன்னாடியே யார் அங்கே போய் யுத்தம் பண்ணுறா, வாசிங்களேன். ஆமென். அப்போ பாராக்கு முன்னாடியே இங்கே போய் யார் கலங்கடிச்சிட்டாரு, கர்த்தர் அந்த படைகளை கலங்கடிச்சிட்டு ரதத்தில் வந்தவன், ஒரு ரதம் 2 ரதம் இல்லை, 900 ரதத்தில் வந்தவன் வெறும் எப்படி ஓடுனா, கால்நடையாக ஓடி போனான். எங்கே ஓடி போனான் தெரியுமா, நியாயாதிபதிகள் 4:21 யாபேல்ன்ற ஒரு பெண்ணுடைய கூடாரத்துக்கு ஓடி போனான். அதாவது அந்த இடத்துல அந்த யாபின்ற அந்த ராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா கேனியன். அவர் யாருன்னா மோசேயுடைய மாமனுடைய உறவுக்காரர். அவருடைய ஜனங்கள் அங்கே கூடாரம் போட்டு தங்கி இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு கூடாரவாசி தான் யாகேல்ன்ற அந்த பெண். அந்த சிசரா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கூடாரவாசிகள் எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறான். அங்கே யார் நிற்கிறா, யாகேல்ன்ற பெண்ணு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன், நான் இருக்கிறத நீ யார் கேட்டாலும் சொல்லாத அப்படின்னு சொல்லி போகிறார். இவங்களும் என்ன செய்கிறாங்க, சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தண்ணி கேட்குறான், அவங்க என்ன கொடுக்குறாங்க, பாலை கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அவன் அந்த யுத்தம் செஞ்ச களைப்பில் அசந்து தூங்கிடுறான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியாயாதிபதிகள் 4:21 வாசிக்கலாம். ஆமென். அந்த யாபேல் சிசேராவை என்ன செய்கிறாங்க, ஒரு கூடார ஆணியால் அவனை உருவ குத்தி கொன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் யார் வரா, பாராக் வராரு, நீங்கள் தேடி வந்த மனுஷன் இவன் தான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த காரியத்தில் யாகேல் இந்த பெண்ணுடைய ஒரு காரியம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா யாகேலுடைய கணவன் யாருக்கு ரொம்ப க்ளோஸு, அந்த யாபின்ற ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த ராஜாவை பற்றியும் யாகேல் கவலைப்படலை, தன்னுடைய கணவர் என்ன சொல்வார்னும் கவலைப்படல. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணும், இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினவன் சாகணுன்றதுல உறுதியாக இருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூடார ஆணியை எடுத்து அவனை கொஞ்சம் போடுறாங்க. இந்த யாகேல்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த பேருக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. மவுண்டைன் கோட்டுன்னு பேர் இந்த யாகேல்ன்றதுக்கு. இங்கிலீஷில் ஜாயல்னு பார்த்தா மவுண்டைன் கோட். நமக்கு தெரியும், வரையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வரையாடோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா,
கிட்டத்தட்ட 12 ஃபீட் தாண்டுமா. நீங்க போய் பாருங்க, 12 ஃபீட் வந்து மலைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுமா. செங்குத்தான பாறையான மலையில கிட்டத்தட்ட 13,000 அடி வரை அது வந்து தைரியமா ஏறுமா. அந்த அளவுக்கு அந்த வரையாடுக்கு வந்து கடவுள் என்னத்துக்கு கொடுத்துருக்காரு? பலத்தை கொடுத்துருக்காரு. அந்த பேர் தான் யாகேல். யாகேல்ன்ற பேருடைய அர்த்தம் என்ன? மவுண்டைன் கோட். அப்ப எப்படி பேர் வச்சிருந்தாங்களோ அதேபடி அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப தைரியம் உள்ளவங்களா, கரேஜியஸா இருந்தாங்க. அடுத்து இந்த கூடார ஆணின்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. என்ன நம்ம வாசிக்கலாம்? சகரியா 10:4. ஏசாயா 22:23 வசனம். ஏசாயா 23 வாசிச்சிங்களா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:7. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஏசாயா 22:23. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய். ஏசாயா 22:23ல தாவீதின் வம்சத்துல உள்ளவற்றை என்ன கொடுப்பேன்? திறவுகோலை கொடுப்பேன். அவர் வந்து ஆணியாய் அவருங்களை கடாவேன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அது யாரு? அப்ப கூடார ஆணின்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப யாகேலோட கையில இருந்தது யாரு? கூடார ஆணின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கரேஜ் அவங்களுக்கு வந்தது எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கூடாராணியை அவங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம குடும்பத்துல அநேக காரியங்கள் வந்து நம்ம எல்லைக்கு மீறி, நம்ம தலைக்கு மீறி போயிருக்கோம். நம்மளால அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கணவனுக்கு கஷ்டமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கலாம். இன்னைக்கு பெண்களாகிய நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, கூடார ஆணியாகிய என்ன நீ கையில எடுன்னு சொல்றாரு. நம்ம கூடார ஆணியை இயேசு கிறிஸ்துவ நம்ம கையில எடுக்கும்போது நம்மளுடைய கூடாரம் கட்டப்படும். அந்த ஆணியோட இது என்னன்னா கிட்டத்தட்ட அது 16 சென்டிமீட்டர் இருக்குமா அந்த கூடார ஆணி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கூடாரத்தை பிடிச்சி நிற்குமா. நம்ம கூடாரம், நம்ம குடும்பம் விழுந்து போகாமல் இருக்கணும்னா பெண்களாகிய நாம நம்மளுடைய கையில் யாரை எடுக்கணும்? கூடார ஆணியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கையில் எடுக்கும் பொழுது நம்மளுடைய கூடாரம், குடும்பம் விழுந்து போகாது. ரெண்டாவது காரியம், நம்ம குடும்பத்தை எதிர்த்து வர அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்த்து வர பிரச்சனைகளை, சிசரா போன்ற பெரிய பிரச்சனைகளை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம கையில் யார் வேணும்? கூடார ஆணியாகிய இயேசு கிறிஸ்து வேணும். ஓகே, ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்பொழுதுமே சாதாரண மக்களை கொண்டு அசாதாரண காரியத்தை செஞ்சு முடிப்பார். சாதாரண தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை அடிப்பார். அதே மாதிரி சாதாரண கூடாரவாசியான யாகேலை கொண்டு ஒரு பெரிய கமாண்டரை என்ன செஞ்சாரு? நெத்தி பொட்டலே சும்மா அங்கே குறி தப்பாமல்ல. கோலியாத்துக்கு அடி எங்கே தான் விழுந்துச்சு? இவனுக்கு அடி எங்கே தான் விழுந்துச்சு? ஏன்னா அப்போ யார் யுத்தம் பண்ணுறா? கர்த்தர் யுத்தம் பண்ணா கரெக்டாக பண்ணுவார் இல்லையா? ஸோ நம்ம ஆண்டவர் நம்மளுடைய கையில் எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக பெர்ஃபெக்டாக யுத்தம் பண்ணுவார். ஸோ நம்ம தைரியமாக இருக்கலாம். எப்போ? கூடார ஆணியாகி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுக்கும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம். ரெண்டாவது காரியம் ஃபெய்த், அதுக்கப்புறம் தாழ்மை. நமக்கு வந்து நம்ம வாசிக்கலாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த பேர்லையே அவங்கள எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அப்போ எவ்வளோ பாடு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும். பெண்களாகிய நமக்கு
பெரும்பாடு எப்படிப்பட்ட கஷ்டன்றதும் நமக்கு தெரியும். பொதுவாக ஓவர் ப்ளீடிங் இருந்தால் ஒரு மனுஷிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கம்மியாயிரும். ஹீமோக்ளோபின் கம்மியானால் ரத்த சோகை வரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதி வரும், ப்ரீதிங் இஷ்யூஸ் வரும், மூச்சு விட முடியாது. 1 மாதம் 2 மாதம் ஓவர் ப்ளீடிங் இருந்தால் கஷ்டப்பட்டாவே இந்த பிரச்சனைனா 12 வருஷமாக ஒரு ஸ்திரீ இந்த வியாதினால் கஷ்டப்பட்டா அவங்க எவ்வளவு பலவீனமாக இருப்பாங்க நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியும். பெண்களால் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பலவீனத்தோடு இருக்கிற ஸ்திரீயோடைய அந்த சமுதாயத்தில் நிலைமை என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டவங்க, தீட்டு உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்கும் அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் ஒரு சர்ச்சுக்கோ அதில் வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதுதான் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பெண்ணுடைய நிலைமை. லோன்லினஸ், தனிமைப்படுத்தப்பட்டவங்க, அவங்களுடைய கஷ்டத்தை விசாரிக்கவோ சொல்லக்கூட அவங்களுக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங்கில் போய் உட்காந்து கேள்விப்பட்டிருப்பாங்களா? எங்கேயோ ஒரு ஓரத்தில் தெருமுனையில் மறைஞ்சு நின்று யாரும் பார்க்காம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருப்பாங்க. ஆனால் கேட்ட அந்த சத்தம் எவ்வளோ விழுந்ததுன்னு தெரில, ஆனால் அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவங்க நிறைய அந்த பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனசில் நினச்சது ஒன்றே ஒன்று தான், நான் போய் அவரை தொடுவேன்லாம் சொல்லலை. அவங்க நான் அவரோட வஸ்திரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே வராங்க. கூட்டத்துக்குள்ளே எப்படி அவங்க தலை நிமிர்ந்து வந்திருப்பாங்களா? எப்படி வந்திருப்பாங்க? முக்காடு போட்டு ஒளிஞ்சுக்கிட்டு குனிஞ்சு, இல்லை எத்தனை மிதி வாங்கினாங்களோ, எத்தனை இடி வாங்கினாங்களோ, எத்தனை பேர் நசுக்குனாங்களோ தெரியலை. ஆனால் அடிச்சு பிடிச்சி எங்கே வந்து சேர்ந்துட்டாங்க? ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் பொதுவாக அந்த யூதர்கள் மேலே ஒரு ஷால் போட்டிருப்பாங்களா. நம்மலாம் எப்படி வர்றாங்க அப்படின்னா நடுங்கி வர்றாங்களாம். என்னை தொட்டது யாருன்னு சொல்லி நின்று கேட்ட உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ நெருக்கத்தில் யார் உங்களை தொட்டான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை என்னிலேருந்து என்ன போணுச்சு, வெளியில் வல்லமை வெளிப்பட்டது, அதனால் யாருன்னு கூப்பிடுங்க அப்படின்றாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அவங்க தீட்டானவங்க ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு போதகரை தொட்டா அது என்னது, ஒரு பெரிய பாவம், ஒரு பெரிய குற்றம். அதனால தான் அவங்க ஜெபிக்கும் போதும் கூட அவங்க மனசில் என்ன நினச்சாங்கன்னா, நான் அவரெல்லாம் தொட்ட அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஏன்னா நான் அன்க்ளீனாக இருக்கேன், நான் அசுத்தமாக இருக்கேன். அதனால் அவரோட ஆடையை தொட்டா நான் போதும், நான் க்ளீனாக ஆயிடுவேன்னு நினச்சாங்க. அதுதான் அவங்களுடைய தாழ்மையை குறிக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் மகளே, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவார். அப்போ அந்த கூட்டத்தில் பாருங்களேன், எவ்வளோ பேர் இன்னும் க்ளோஸாக ஆண்டவரோட போயிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தேவை இருக்க தானே செஞ்சுருக்கோம். அதனால தானே ஆண்டவர் பின்னாடி போனாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அற்புதம் நடந்துச்சா? இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு மனசில் ஆடையை தொட்டா போதும்னு நினச்சிட்டு ஒரு ஸ்திரீ போனாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஸ்திரீக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவங்க ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டது வேணால் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வல்லமையை பற்றி அவங்க பெருசாக கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அந்த இயேசுவானவர்களுடைய ஆழகிட்ட கூட என்ன இருக்குது, வல்லமை இருக்குன்னு அவங்க விசுவாசிச்சாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லை, இங்கே யார் இருக்கா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இருக்கா, நம்ம ஒவ்வொருத்தருமே விசுவாசிக்கிறோம்ல. அப்போ அவர் இருந்தால் அவர் ப்ரெசன்ஸு, அவருடைய வல்லமை எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த டோர் வரை இருக்குமா, இல்லை அந்த கொஞ்சம் மேடவாக்கம் பிரிட்ஜ் வரை இருக்குமா? எவ்வளோ தூரம் இருக்கும் சொல்லுங்களேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ அவருடைய ப்ரெசன்ஸும் வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்கும்? அண்ட சராசரம் ஃபுல்லாக இருக்கும். ஏதோ கேட்டு வர வீடு வரலாம் கிடையாது. அதை யார் அறிஞ்சு வச்சுருந்தா? அந்த ஸ்திரீயை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட வர்றோம், ஆனால் அந்த அளவுக்கு விசுவாசம் நம்மள்கிட்ட கிடையாது. வர்றோம், இந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, இந்த இடத்துல அவர் ஆடை இருக்குது, அவர் பாதம் இருக்குது. அப்போ எவ்வளவு பவர் இருக்கும் இந்த இடத்துல. இல்லை நம்ம அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசம் நம்மள்கிட்ட இல்லை. ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா அந்த விசுவாசம்தான் இல்லையா? ஆண்டவர் அண்ட சராசரத்தை படைச்சவர், இந்த எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நான் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கேன். என்னோடய சரீரம், என்னோட நோய், என் பிரச்சனை எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவரால் என்ன செய்ய முடியும்? வல்லமையை அற்புதம் செய்ய முடியும்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது நம்மளுடைய நிலைமை
என்னன்றதை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம எவ்வளவு பாவியானவங்க, பாவியான மனுஷி, நம்ம ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்சவங்க. ஸோ அந்த உணர்வு, அந்த தாழ்மையோடு அவரை நோக்கி விசுவாசத்தோடு நெருங்கி போனோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஸோ 2வது காரியம் அற்புதம் வேணும், விசுவாசமும் நமக்கு தாழ்மையும் வேணும். 3வது காரியம் அன்பும் தியாகமும். வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியில் தங்கி ஒருவனாய் இருந்தான். ஓகே, இது பஸ்கா பண்டிகையுடைய 6 நாளைக்கு முன்னாடி இந்த காரியம் நடக்குது. பெத்தானியாவுக்கு இயேசு கிறிஸ்து வராரு. அங்கே அவருக்கு நைட்டு விருந்து நடக்குது, டின்னர் நடக்குது. அவரோட கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா சீஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஃபாலோயர்ஸ் அவங்களோட கூட இருக்கிறாங்க. அங்கே பந்தியில் சாப்பிட்றதுக்காக இருக்காங்க. அப்போ தான் யார் வரா அப்படின்னா மரியாள் வராங்க. மரியாள் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால், என்ன கொண்டு வராங்க? நலதம்ன்ற தைலத்தை கொண்டு வராங்க. முதலாவது இந்த தைலத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த நலதம்ன்ற தைலம் ஆங்கிலத்தை என்ன போட்டிருக்குன்னா நர்டுன்னு போட்டிருக்கு. நர்டு பெர்ஃப்யூம்னு போட்டிருக்கு. நர்டுனா என்னென்னா ஸ்பைக் நர்டு அப்படின்னா நம்ம அந்த ஒரு தாவரத்தில் உடைய வேர்லேருந்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் கொண்டு வரப்படுறது தான் அந்த நர்டுன்ற அந்த பெர்ஃப்யூம். அந்த பெர்ஃப்யூம் வேறு எங்கேயும் கிடமாச்சின்றாங்க தமிழில். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, எங்கே தெரியுமா கிடைக்கும்? இமயமலையில் மட்டும்தான் கிடைக்குமா. அந்த தாவரத்துடைய வேர்ல இருந்து தான் அந்த நர்டுன்ற நலதம்ன்ற தைலத்தை என்ன செய்கிறாங்க? தயாரிக்கிறாங்க. அதனால அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால், அது நம்மளுடைய வலிகளை போக்கக்கூடியது, அதோட நல்ல வாசனையுடையது, பாக்டீரியாலாம் இன்ஃபெக்ட் ஆகாமல் அது என்ன செய்யுமா பாதுகாக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த தைலத்துக்கு இருக்கான். அதுதான் அந்த நர்ட் ஆயில், நம்ம தமிழில் நலதம்ன்ற தைலம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு தெரியும் இம்போர்ட்டட் பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், எவ்வளோ காஸ்ட்லி நமக்கு தெரியும் இல்லையா. அந்த காலத்தில் இமயமலையில் இருந்து அது எங்கே போயிருக்குன்னா அங்கே போயிருக்கு. அப்போ அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 300 தினாருக்கு, யூதா சொல்லுறான், இதை 300 பணத்துக்கு விற்றுருந்தா நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லாரு. அப்போ அந்த ஆயில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஆயில் அது. அதைத்தான் அந்த மரியாள் என்ன பண்ணியிருந்தாங்க, கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செஞ்சாங்க? ஊற்றினாங்க. இதை ஊற்றினோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய விசனம், சலசலப்பு. சீஷர்கள் கூட சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க? இப்படி இன்னொன்று, இந்த ஆயிலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமாக ஹை ப்ரீஸ்ட் அல்லது ஒரு கிங் அந்த மாதிரியானவங்க இறக்கும்போது அவங்கள மரியாதை செய்கிறதுக்காக இந்த ஆயில் என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. ஒன்று, இது எவ்வளோ காஸ்ட்லியாக கீழே ஊற்றிட்டாங்களேன்ற ஒன்று. இன்னொன்று, இது இறந்த, இப்போ நமக்கே தெரியும், சில ஸ்மெல் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஒரு ரோஸ் ஸ்மெல்லாம் பார்த்தா இது இறந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்மெல் மாதிரி இருக்கே, அந்த ரோஸ் ஸ்மெல்லு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா மாலை போடுறப்ப அந்த ஸ்மெல் வரும். அதே மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கு அந்த எண்ணெயோடைய ஸ்மெல்லை பார்த்தோன்னு முதல்ல ஏன் இறந்தவங்களுக்கு செய்ய போகிற ஒரு ஆயிலை கொண்டாந்து இந்த மரியாள் ஏன் கொண்டாந்து அவருடைய காலில் ஊத்துறான்ற ஒரு விசனம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவளை செய்ய விடுங்க. அவர் சொல்கிறாரு, இதை யோவான் 12:7 சொல்கிறாரு. என்ன வாசிக்கலாமே? எதுக்காக வச்சிருந்தாலாம்? அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்தாள். அது அவ்வளோ காஸ்ட்லியானது. அது என்னன்னா, 1 வருட கூலியாம், 1 வருட சம்பாத்தியம்தான் அந்த எண்ணெயுடைய விலையாம். இப்போ பொதுவாக ஒரு நாள் நம்ம திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தா 1 தினார் கிடைக்குமா கூலி. அப்போ 300 நாள் வேலை பார்த்துருந்தா தான் 300 தினார் என்ன செய்யும்? கிடைக்கும். 300 தினார்னா இன்னைக்கு ரேட்டு படி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். அது ஒரு 1/2 லிட்டர் தான். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, அது ஹாஃப் லிட்டர் அந்த ஆயிலை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த மதிப்புள்ள ஒரு இதை தன்னுடைய 1 வருட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து மரியாள் என்ன செஞ்சிருந்தாங்க? வாங்கி வச்சிருந்தாங்க. யாருக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக்கா. இங்கே ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் அநேக முறைகள் சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை விட்டு பிரிஞ்சு பிதாவின் இடத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லி சிலுவை மரணத்தை குறித்து நிறைய டைம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த மரியாளுடைய நேச்சரே என்ன தெரியுமா? எப்போல்லாம் ஏசப்பா வந்தாங்களோ அப்போல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க காலடியில் போய் உட்காந்துருவாங்க. உலகத்தில் வேலை கிடக்கட்டும்,
அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை ஆண்டவருடைய பாதம். அவர் வாயிலேருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அவங்க என்ன ஆசையாக கேட்டாங்க. அதனால தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ஆராய்ஞ்சதுனால தான் அவங்களுக்கு தெரியும், பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி யார் இறந்து போயிடுவா, சிலுவை மரணம் யாருக்கு வரப்போகுது, ஏசு கிறிஸ்துக்கு வரப்போகுதுன்னு ஆண்டவரே சொல்ற. மத்தேயு 26:2 சொல்றாரு. வாசிக்கலாமே. 2 நாளைக்கு முன்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்ப நான் முன்னாடி வாசிச்சோம், பஸ்கா பண்டிகை 6 நாளைக்கு முன்னாடி தான் எங்க வந்தாரு, பெத்தானியாக்கு வந்தார். அப்ப ஏசு மரிக்க போறதுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. அது கூடவே இருந்த சீஷர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. என்ன பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் மரியாளால தாங்க முடியல. ஏன்னா இன்னும் அவர் என் கூட இருக்க போகிறது, இன்னும் நான் அவரை பார்க்க போகிறது, இன்னும் அவரோட பாதத்தில் இருக்க போகுது 4 நாளோ 5 நாளோ தான். அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தைலத்தை கொண்டு வந்து, யூஸ்வலாக ஒரு ஆண் இறந்து போயிட்டு அப்படின்னா யூதர்களில் ஆண்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த டெட் பாடியை பரியலுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். பெண்கள் அங்கே போக முடியாது. ஆனால் இவங்க யாருடைய அடக்கத்துக்காக வாங்கி வச்சுருந்தாங்க, ஏசு கிறிஸ்துவோட அவங்க பார்த்தாங்க, அவர் இறந்து போயிட்டா என்னால் அவருடைய பாத்திரம் கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அவர் உயிரோடு இருக்கும்போதே நான் அவருடைய பாத்திரம் நான் என்ன செய்ய போகிறேன், அதை ஊற்ற போகிறேன். ஏன் தெரியுமா, நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் பண்ண அக்கிரமத்துக்காக யார் சிலுவையில் அறையப்பட போகிறா, ஏசு அறையப்பட போகிறார். அதனால தான் அந்த உணர்வை தான் அவங்க கண்ணீரால் அவருடைய பாதத்தை என்ன செஞ்சாங்க, கழுவுனாங்க. அப்போ மரியாள் எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவை நேசிச்சிருப்பாங்க. இப்போ பெண்களுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா, ஆண்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் எப்படி தான் பார்ப்பாங்க, மேலோட்டமாக பார்ப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு கல்யாணம்னு சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவோம், அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் பண்ணி இருந்துச்சு, சாப்பாடு இப்படி இருந்துச்சு, அங்கே இவங்க வந்தாங்க, அப்படி நம்ம என்ன சொல்லுவோம், டீட்டெயிலாக என்ன செய்வோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா பெண்கள் ஒவ்வொன்றையும் டீப்பாக நம்ம என்ன செய்வோம், உத்து கவனிப்போம். அந்த மாதிரி தான் இந்த மரியாள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும், இத்தனைக்கு சீஷர்கள் தான் எங்கே போனாலும் கூட இருந்தாங்க. ஆனால் மரியாள் பெத்தானியாவுக்கு வர்றப்ப தான் ஏசுக்கிட்ட போயிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சு கணக்கு போட்டாங்க. யூதாஸ் என்ன கணக்கு போட்டான், 300 காசு இதை விற்றுருந்தா 300 பணத்துக்கு காசு கிடச்சிருக்குமேனு யூதாஸ் கணக்கு போட்டான். ஆனால் மரியாள் என்ன கணக்கு போட்டாங்க, என் ஏசப்பா இன்னும் எவ்வளோ நாள் என் கூட இருக்க போகிறாருன்னு கணக்கு போட்டாங்க. இல்லையா, எப்பேற்பட்ட அன்பு இல்லை. இன்னைக்கு அதே பாவத்தை தான், நம்மளுடைய அதே அக்கிரமத்தை தான், அதே பாவத்தை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சிலுவையில் மன்னிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த மரியாளுடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்கா, யோசிச்சு பார்ப்போம். அதே பாவம், எவ்வளவோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கோம், அதே மாதிரி தான் நமக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சிலுவையில் மறிச்சிருக்காரு. அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? அவங்களுடைய 1 வருஷ பணத்தையும் சம்பளத்தையும் ஆண்டருக்காக என்ன சொன்னாங்க, லாபத்தெல்லாம் என்னன்னு நினச்சாங்க, நஷ்டமா ஆண்டவருடைய காலில் அவங்களுக்கு ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்னாடி அந்த எண்ணெயோட விலையா தூசி மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம எப்படி கொடுக்குறோம், என்னத்தை தியாகம் பண்ணியிருக்கோம் ஆண்டவருக்காக? இல்லை, மரியாதை போல நாம் நேசிக்கவும் நாம் அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவும் என்ன செய்யணும், கற்றுக்கணும். 4வது காரியம் அர்ப்பணிப்பும் காத்திருப்பும். வாசிக்கலாம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 2:36. உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பதற்கால் மலைக்கு எண்ணப்பட்ட இல்லை, ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்திருந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக இருந்தாள். இங்கே யாரை பற்றி பார்க்குறோன்னா, அண்ணான்றவங்களை பற்றி பார்க்குறோம். அவங்க யாருன்னு பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, பானுவேலுடைய குமாரத்தி. அவங்களுக்கு இளம் வயதில் என்ன ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இளம் வயதில் என்னவும் ஆயிட்டாங்க, விதவை ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் அவங்க திருமணமாகி விதவையானவங்க சின்ன வயசாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், மறுமணம் செஞ்சிருந்திருக்கலாம். இந்த ஆசேர் கோத்திரத்தை பற்றி மோசே சொல்லியிருக்கார், பார்க்கலாம். உபாகமம் 33:24வது வசனத்தை பார்க்கலாமே. உபாகமம் 33:24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திரபாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். ஆமே.
ஆசேர் கோத்திரம் எப்படி இருக்குன்னு மோசே சொல்றாரு. புத்திர பாக்கியம் உடையவனாயிருப்பானா, அவனுடைய காலை எண்ணெயில தோய்ப்பானா. இது எதை சொல்லுது? ப்ராஸ்பரஸ், அவ்வளவு செழுமையானவனா இருப்பான்னு ஆசேர் கோத்திரத்துக்கான ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஆசேர் கோத்திரம் ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரம் பிரிஞ்சு போனப்ப ஆசேர் கோத்திரம் அவங்க வாங்கின இடம் எங்கன்னா மேற்கு கலிலேயா பகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்க? போய் குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அது கிட்டத்தட்ட எது வரை எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற லெபனான்ற அந்த தேசம் வரைக்கும் அது இருந்தது. அங்கே கடற்கரை இருந்துச்சு. பொதுவாக நமக்கு தெரியும், நாகரிகம் தோன்றுனது எங்கே நம்ம படிச்சிருக்கோம்? ஆற்றில் இல்லையா, ஆற்றங்கரைகள். அப்போ அங்கே நிறைய என்ன நடந்திருக்கும்? இம்போர்ட் நிறைய நடந்திருக்கும். அங்கே நிறைய வியாபாரங்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாமே எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல பிஸ்னஸ் மேனாக ரொம்ப பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தனால இவங்க கண்டிப்பாக எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப வசதி மிக்கவங்களா இருந்திருப்பாங்க. இன்னொன்று பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, புத்திர பாக்கியம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மகளுக்கு 7 வருடம் ஆகியும் அவங்களுக்கு என்ன கிடையாது? குழந்தையும் இல்லை. 7வது வருஷம் அவங்க கணவர் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் உலக பிரகாரமாக சொன்ன எந்த ஆசீர்வாதமுமே அவங்கள்ட்ட என்ன கிடையாது? இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? கண்டிப்பாக ஆண்டவர் மேலே ஒரு வருத்தம், கோபம் வந்திருக்கும் இல்லையா? அவரை விட்டு விலகி போகணும், என்ன சொன்னதை செய்யலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? வாசிக்கலாமா? ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அதுதான் அவங்க செலக்ட் பண்ணது. அவங்க உலகத்தை தேடிப்பல. அவங்க நினச்சிதான் இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு இருந்த வசதிக்கு எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அதை நோக்கி போகாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த இழப்பின் மத்தியில் அவங்க யாரை போய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை, சமூகத்தையும் அவரை தேடுறதையும் போய் பிடிச்சிட்டாங்க. இரவும் பகலும் என்ன செஞ்சாங்களாம்? உபவாசிச்சாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம், ஆராதனை பண்ணாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லையா? இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த மனநிலை இருக்குமா? சின்ன ஒரு காரியம் நம்ம கேட்டது கிடைக்கலன்னு நம்ம பின்வாங்கி போயிடுறோம். ஒரு வருத்தம் வந்துடுது, ஒரு கோபம் வந்துடுது இல்லையா? ஆனால் நம்ம இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இழப்புகள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணும்? அவரை விடாமல் பிடிச்சிக்கணும். இன்னும் இழப்பு வரும்போது நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், ஆராதனை செய்யணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 84 வருஷம் எதுக்காக காத்திருந்தாங்க தெரியுமா? மீட்பர் வர காத்திருந்தாங்க. வந்தாரா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா பிரதிஷ்டை பண்ண வந்தப்ப அவரை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லூக்கா 2:38 அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இவர் தான் மீட்பர்ன்றத அத்தனை பேருக்கு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது இதுதான். இழப்புகள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி எதுவாக இருக்கணும்? அவரை பிடிச்சிக்கிற வழியாக இருக்கணும் இல்லையா? இப்போ இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சரி. அப்போ என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்தோம்? முதலாவது தைரியமும் அதிகாரமும் பார்த்தோம் இல்லையா? தெபோரால் ஆரம்பிச்சாரு ஆண்டுல. தெபோரான்ற ஒரு பெண்ணை கொண்டு அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாரு. யாகேல்ன்ற ஒரு கூடாரவாசியை கொண்டு அந்த யுத்தத்தை முடிச்சாரு. நீங்கள் நானும் சாதாரணமானவங்களா இருக்கலாம் மற்றவங்களுக்கு, ஆனால் நம்மளை கொண்டு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். 2வது காரியம் என்ன பார்த்தோம்? விசுவாசமும் தாழ்மையும். எங்க ஒரு மேக்னெட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மேக்னெட்டை வச்சா அது கொஞ்சம் தூரத்தை அதனோட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அது ஒரு பொருளை கொண்டு வந்து அது என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா? ஒரு சாதாரண கல்லுக்கு எர்த்து ஒரு மேக்னெட்டு, அது மேலே போடுற எல்லா பொருளையும் என்ன செய்யுது? இழுக்குது. ஒரு எர்த்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா அதெல்லாம் படைச்சு நம்மான்றது எவ்வளோ பெரிய பவர் இருக்கும் இல்லையா? அந்த வல்லமையை மறக்காமல் நாமளும் என்ன செய்யணும்? அந்த அவருடைய வல்லமையை புரிந்த கொண்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நம்மளை அவர்கிட்ட தாழ்மையாக அவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். 3வது காரியம் அன்பும் தியாகமும். மரியாதை போல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மகிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம எவ்வளவோ எதிர்பார்க்கிறோம். இதை வேணும், எனக்கு அது வேணும். ஜபம்னு போனாவே லிஸ்ட்டு கணக்காக தான் நம்ம போடுவோம் இல்லையா? என் பிள்ளைக்கு இது வேணும், என் பேர பிள்ளைக்கு இது வேணும், என் கணவனுக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு ஒரு லிஸ்ட்டே நம்ம போடுவோம், மளிகை லிஸ்ட் மாதிரி. ஆனால் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன நேசிக்கும். அவர் நமக்காக மரித்ததை புரிஞ்சுக்கிறோமா? அதை புரிஞ்சு அவர் அது மரியாதை செஞ்சாங்க.
கூடவே அந்த சீஷர்கள் கூட புரியல, ஆனால் மரியாள் அதை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அன்பை மரியாளை போல நாம் நேசிக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அந்த அன்பும் அவருக்காக நம்ம எதை தியாகம் பண்ண ரெடியாக இருக்கோம் அதையும் நம்ம சிந்திப்போம். அடுத்த காரியம் அர்ப்பணிப்பும் காத்திருப்பும். அன்னால போல இழப்புகளின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக காத்திருக்கணும். அவங்க காத்திருந்தாங்க 84 வருஷம். ஆண்டவர் சந்திக்க வந்தார்ல. இன்னைக்கு நாம் அவங்கள போல ஜெபத்தோடும் ஆராதனையோடும் உபவாசத்தோடும் அவருக்காக இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நம்மளை சந்திக்க அவர் வரப்போறாரு இல்லையா? இப்போ நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுட்டு இருக்கோம். நிச்சயமா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அப்போ நம்ம எப்படி காத்திருக்கணும், அன்னால போல காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். இன்னைக்கு அருமையான ஒரு ஆராதனை நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் சபையோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? நம்ம அதுக்கு என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும், ஜெபத்தோட உபவாசத்தோட நம்ம இருக்கணும். ஆமாம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் ஒருவேளை இங்கே பயம் உள்ளவர்களாய் அல்ல பல காரியங்களை குறித்து கவலை உள்ளவர்களாய் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கலாம் சாமி. ஆண்டவரே, எங்களை நீ தைரியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றி அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உங்களை நம்பாமல் விசுவாசிக்காமல் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கலாம் சாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நாங்கள் உம்முடைய வல்லமையை புரிந்து கொண்டவர்களாய் இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து போகணும் ராஜா. உம்மால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு கூட எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே ஆண்டவரை தேவைக்காக மாத்திரம் அல்ல சுவாமி, இம்மைக்காக மாத்திரம் அல்லப்பா ஆண்டவர், அதையும் தாண்டி நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ராஜா. ஆண்டவரே, நீர் வரப்போகிறீர் சுவாமி. உமது வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க, எங்களை கிருபப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவள் நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் சிறப்பு ஆராதனையில் நல்லா எல்லாம் சுமூகமாக இருந்துச்சு, எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமேன் சொல்லலாமா? நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. யாகேலை குறித்து கேட்டோம், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து கேட்டோம், மரியாளை குறித்து கேட்டோம், இன்னும் புதிய ஏற்பாட்டு அன்னாளை குறித்து கேட்டோம். ஆமேன். இப்போ ஒரு